கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருந்திருப்பாங்க. அவங்கள நம்பி நம்ம ஓட்டு போடலாம், தேவையானது செஞ்சிருவாங்கிறத ஒரு சில மக்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் அந்த மக்களின் நினைப்பு அப்படிதான் இருக்குன்னு இல்ல இல்ல, மக்கள் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. மக்களுக்கு என்ன கட்சிங்கிறது, கட்சிக்காரங்க மத்தியில தான் கட்சி இப்படி இருக்கணும், இவங்க தலைமை இருக்கணுங்கிறதுல எங்க பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை. எங்களுக்கு யார் நல்லது செய்யறா அதுதான் மக்களுடைய பிரச்சனை. மக்கள் வந்து நியூஸ் படிப்பாங்க, கட்சியில இருக்குங்கிறத பேசுவாங்க, டிக்கெட்டில பேசுவாங்க, வீட்டுல உட்காந்து பேசலாம், கட்சி இப்படி இருந்துச்சு, இப்படி போயிருச்சு, இப்ப பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது. ஆனா மக்களுடைய இது வந்து முடிவு வந்து அப்படி இருக்காது. அவங்களுக்கு யார் நல்லாட்சி கொடுக்குறா, யார் நல்ல திட்டங்கள் கொடுக்குறா, யார் ஆட்சியில நிம்மதியா இருக்கும், அது மட்டும் தான் மக்கள் பார்ப்பாங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா சட்டமன்ற திருவாடனை தொகுதி மக்களுக்கு நான் ஒரு ப்ராமிஸ் பண்றேன். நான் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் இதை தான் ஃபர்ஸ்ட் செய்வேன், இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அப்படின்னா என்ன வாக்குறுதியா இருக்கும்? முதல் கேட்கறது சாலை தான், ரெண்டாவது தண்ணீர் வசதி கேட்குறாங்க. ஆர்எஸ் மங்கலம் கண்மாயை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது எவ்வளோ பெரிய கண்மாய், எவ்வளவு நீர்ப்பாசன வசதி கொண்டது. அது வந்து எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 19 கோடி ரூபாய் செலவழித்து அதை வந்து தூர்வாரணும். ஆனால் இந்த திமுக ஆட்சியில் அது தூர்வாரவே இல்லை, அவங்க எந்த இதுவும் செய்யலை. அதனால விவசாயிகள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. விவசாயிகளுக்கு தேவையான வசதிகளை, வைகை நீர் வந்து அந்த ஆர்எஸ் மங்கலம் கண்மாய்க்கு வரக்கூடிய அந்த பாதைகளை சரி செஞ்சு வைகை நீர் வரும் அந்த என்கின்ற ஒரு நிலையை, ஒரு நிலைப்பாட்டை முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வரும்பொழுது அந்த உறுதியை அவர்களுக்கு அளிக்க வேண்டும். அதையே மனசில் இருக்குது. அந்த வைகை தண்ணீரை வந்து அந்த கண்மாய்க்கு கொண்டு வரக்கூடிய உறுதியை அளிக்க வேண்டும் என்பது எனக்கு இருக்குது. அது போக தொழில்துறையை மேம்படுத்துது. கமலஹாசன் மக்கள் நீதி மையம் உங்க ஊருக்காரரு, ஆமாம், இங்கதான் கட்சி ஆரம்பிச்சாரு. பட் இன்னைக்கு அதோட நிலைமை எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். எப்படி பாக்குறீங்க? அது என்ன பாக்குறக்கு என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லையே, பூஜ்யமால இருக்கு. அவர் எம்பி ஆயிட்டாரு. எம்பி சீட் கேட்டிருந்தா எங்க கட்சியிலயோ இல்ல டிஎம்கேலயோ இல்ல காங்கிரஸ்லயோ பிஜேபிலயோ எதுலனாலும் அவர் வாங்கிட்டு இருக்கலாம். வேஸ்ட் பண்ணிட்டாரு, மக்களுடைய உழைப்பை வீணாக்கிட்டாரு. அவ்வளவுதான் சொல்ல முடியும், ஒண்ணுமே இல்லை, பூஜ்யம். கடந்த 2 முறை தேர்தலில் சந்திக்கும் போது களம் எப்படி இருந்துச்சு, இந்த தேர்தலுக்குள்ள களம் எப்படி இருக்கு, இந்த ஒரு டிஃபரெண்ட் இருக்கும்ல இத்தனை வருஷம் பயணங்கள்ல, எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. 2016 தேர்தல் எடுத்துட்டிங்கன்னா அம்மா இருந்தாங்க. நாங்கள் ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டோம் எலெக்ஷன். அதுதான் எங்களுடைய அந்த வெற்றி வந்து எங்களுக்கு நழுவி போனதுக்கு காரணம். அம்மா இருக்கும்பொழுது ரொம்ப ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெனாவட்டாக இருந்துட்டோம். அதனால தான் அந்த எலெக்ஷன் ரொம்ப ஈஸியாக இருந்தது. 2021 களம் கடினமாக இருந்தது. 2021 கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. இருந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. இருந்தாலும் அந்த திமுகவினுடைய அந்த பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளால் மக்கள் கொஞ்சம் மாற்றி வாக்களித்ததுனால அந்த வெற்றி வாய்ப்பை தவிர்த்து. இப்போ இந்த எலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு இதுவும், சாதாரணமாக யாராவது இப்போ கூட எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லும்போது கூட, அம்மா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்கம்மா, ஏன்னா வந்து இந்த திமுக ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. எல்லா மக்களும், நான் சாதாரணமாக பார்க்கக்கூடிய நமக்கு வேணுங்கிறவங்க சொல்கிறாங்கன்னு இல்லை, பொதுவான மக்களும் கூட சொல்லக்கூடியது என்னென்னா, கண்டிப்பாக திமுக ஆட்சி வராது, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க, அண்ணா திமுக ஆட்சி தான் வரும் அப்படிங்கிறத அனைத்து மக்களுமே சொல்கிறாங்க. இந்த தொகுதி மக்கள் எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? இந்த தொகுதியை பொறுத்தவரை எடுத்துட்டிங்கன்னா வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காலமாக ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க மக்களுக்கு எதுவுமே செய்கிறது கிடையாது. நான் அவங்களை குற்றம் சொல்லணுங்கிறக்காக சொல்லலை, அவங்களுடைய பழக்கம் அப்படி இருந்திருக்கு, வழக்கமாக இருந்திருக்கு. அவங்க வந்து எதுவுமே மக்களை வந்து அணுகிறதில்லை, மேல்தட்டு மக்களை மட்டும் பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு என்ன குறைகளை அவங்களுக்கு பூர்த்தி செய்யணும். ஏன்னா நம்மளுக்கே தெரியாமல் போயிடுச்சு, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு மக்கள் வந்து கேட்பாரட்டு சூழ்நிலையில் இங்கே இருக்கிறாங்களே அப்படிங்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. இது ஒரு நல்ல வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும், இந்த முறை ஆட்சிக்கு வந்தால் தான் அதிமுக கட்சி இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஜெயலலிதா இருக்கும் பொழுது எப்படி இருந்துச்சோ மீண்டும் அப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இல்லை, இந்த முறை ஆட்சிக்கு வரணும் கண்டிப்பாக. அதிமுக இன்னும் எழுந்து நிற்க வேண்டும் என்றால் இந்த முறை கண்டிப்பாக ஆட்சிக்கு வர வேண்டும், வரும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறாரு எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள். இந்த உங்களுக்கே தெரியும், தேர்தல் பிரச்சாரங்கிறது ஸ்டாலின்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு, மற்ற கட்சி தலைவர்களும் இப்பொழுது தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு வருடத்திற்கு முன்பாகவே எங்கள் பிரச்சாரத்தை ஆரம்பித்து ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு இப்போ திரும்ப எங்கள் ஊருக்குலாம் வந்துட்டு போயிட்டார். அவ்வளோ வேகமாக பணிகளை செஞ்சு ஒரு திட்டமிடலோடு என்ன செஞ்சால் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடலோடு மிகச்சிறப்பாக இந்த தேர்தல் பணியை செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக வெற்றி எங்களுக்கு. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.